கேட்போம், சிந்திப்போம், பயிற்சி செய்வோம், ஆதரிப்போம். சிம்மபுரி உடல் தான அமைப்பு. செஞ்சிலுவை சங்கம், காய்கறி சந்தை, நெல்லூர். கண் தானம் மூலம் கண் பார்வையற்றவர்களின் வாழ்வில் ஒளியேற்றுவோம். உடல் உறுப்பு தானத்தால் சில துரதிர்ஷ்டசாலிகளின் ஆயுளை நீட்டிப்போம். உடல் தானம் மூலம் மருத்துவ மாணவர்களுக்கு பாடம் கற்பிப்போம். தோல் தானத்தால் ஆபத்தில் இருப்பவர்களுக்கு துணை நிற்போம். முடி தானம் செய்வதன் மூலம் பெண் புற்றுநோயாளிகளுக்கு உறுதியளிப்போம். மனித நேயத்தை உணர்த்தும் பெருமக்களுக்கு சிம்மபுரி இரத்தம், கண் உறுப்பு மற்றும் உடல் தானம் ஊக்குவிப்போர் சங்கம் ஜூன் 23, 2024 அன்று தொடங்கப்பட்டது. கண் தானம் இறந்த 6 மணி நேரத்திற்குள் செய்யக்கூடிய தானம் இது. வெறும் கட்டுக்கதை. கண் தானம் மூலம் கருவிழி பார்வையற்றவர்களுக்கு மட்டுமே பார்வை அளிக்க முடியும். கண்ணிமை மூடி. கார்னியா என்பது வெளிப்படையான சவ்வு, மேலும் கண் தானம் செய்பவரிடமிருந்து கார்னியா மட்டுமே சேகரிக்கப்படுகிறது. கார்னியா சேதமடைந்துள்ளது. நம் நாட்டில் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட துரதிர்ஷ்டசாலிகள் இதனால் உயிரை இழக்கிறார்கள். அவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மற்றொரு மரணம் ஏற்படுகிறது. இன்னும் ஆயிரக்கணக்கானோர் இணைகின்றனர். ஒவ்வொரு 100 பேரில் 60 பேர் 25 வயதிற்குள் கார்னியா பார்வையற்றவர்களாக மாறுகிறார்கள். அவர்கள் ஒரே வயதில் இருப்பது வருத்தம் அளிக்கிறது. கண் தானம் செய்வதற்கு முன் தகவலறிந்த ஒப்புதலுடன் வேலை செய்யவில்லை. 1 வயது குழந்தை. எந்த வயதினரும் கண் தானம் செய்ய தகுதியுடையவர்கள். கண்பார்வை பலவீனமாக இருந்தாலும் அல்லது கண்ணாடி அணிந்திருந்தாலும் கண்ணுக்கு அறுவை சிகிச்சைக்கு பிறகும் கண் தானம் செய்யலாம். ஆனால் இரத்த புற்றுநோய், மஞ்சள் காமாலை, டெட்டனஸ், வெறிநாய்க்கடியால் இறந்தவர்கள், நோயால் இறந்தவர்கள், விஷம் அல்லது நீரில் மூழ்கி இறந்தவர்கள், கருணை கொலை செய்யப்பட்டவர்கள், எஸ்.ஐ.வி. கண் தானம் செய்ய தகுதியானவர். இறந்த பிறகு கார்னியாக்கள் எவ்வளவு விரைவில் சேகரிக்கப்படுகிறதோ அவ்வளவு நல்லது. கார்னியாவின் தரம். சேதத்தை தவிர்க்க கண் சேகரிப்புக்கு முன் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இறந்த உடல் கண் இமைகள். மூடிய கண்ணின் மேல் ஈரமான துணி அல்லது பருத்தி பந்தை பயன்படுத்துங்கள். உங்கள் முகத்தில் சூரிய ஒளி படக்கூடாது. இறந்த உடலுக்கு அருகில் வெளியே மின் விளக்கை போடக்கூடாது. தலை 6 அங்குலம் உயரம் இருக்க வேண்டும். மின்விசிறியை அணைக்கவும். ஏசி ஆன். ஃப்ரீசரில் வைத்தால் பிரச்சனையே வராது. கண் சேகரிப்பு என்பது 15 முதல் 20 வரை நிமிடங்களில் முடிக்கப்படும் ஒரு செயல்முறையாகும். இறுதி சடங்கிற்கு எந்த தடையும் இல்லை. நம் நாட்டில் ஆண்டுக்கு 30,000 பேர் இறக்கின்றனர். கண் தானம் செய்பவர்கள் வருகிறார்கள். உடல் உறுப்பு தானம். சமீப காலமாக உடல் உறுப்பு தானம் குறித்து பத்திரிகைகளிலும் பொதுமக்களிலும் அடிக்கடி செய்திகள் வருகின்றன. இன்றும் சரியான புரிதல் இல்லை என்றே சொல்ல வேண்டும். நாம் உயிருடன் இருக்கும் போது செய்யும் இரத்த தானம் திசு தானம் என்றும் அழைக்கப்படுகிறது. சொல்ல முடியும் உறுப்பு தானம் சில வரம்புகளை கொண்டுள்ளது. ஒரு நபர் ஒரு சிறுநீரகம் மற்றும் கல்லீரலின் ஒரு பகுதியுடன் வாழ்கிறார். ஒருவர் ஒரு பகுதியை மட்டுமே தானம் செய்ய முடியும். மனித உறுப்புகள் மாற்றுச் சட்டம் 1994 அன்படி உயிருள்ள சிறுநீரகம் இல்லையா, கல்லீரலின் ஒரு பகுதியை தானமாக வழங்குவதாக இருந்தாலும் அதை குடும்ப உறுப்பினர்களைத் தவிர வேறு யாருக்கும் செய்ய முடியாது. குடும்ப உறுப்பினர்கள் அல்லாதவர்களுக்கு மூளைச்சாவு விபத்துகளில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டால் மட்டுமே மாற்று அறுவை சிகிச்சை சாத்தியமாகும். மூளை கட்டி மற்றும் மூளை வீக்கம் நோய்களில் மட்டுமே மூளை உள்ளது.